Hi friends, welcome to PTL. International airports in India. இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஏர்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ். ஏவியேஷன் மினிஸ்ட்ரி தான் இது இன்சார்ஜாக இருக்காங்க. ஸோ ஏவியேஷன் மினிஸ்ட்ரியோட யூனியன் மினிஸ்ட்ரி பேர் ஜே.ஏ. ஸ்கிந்தியா இல்லைனா ஜோதிர் ஆதித்யா ஸ்கிந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வி.கே. சிங். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சின்ன ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம என்னென்ன இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஸோ ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்ஸ் ஆர் மேனேஜ்ட் பை ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஏஏஐன்னு சொல்லுவாங்க. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க தான் ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ எந்தெந்த ஃப்ளைட்ஸ் போகுது, அந்த ஏரியா கவரேஜ், அதுக்கப்புறம் அதோட மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் ஏஏஐ தான் பண்ணுறாங்க. லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்பர் 1 இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், நம்பர் 2 சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், நம்பர் 3 கேம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், நம்பர் 4 ராஜீவ் காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ இது லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ்னாக்கா நம்பர் செகண்ட் லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சத்ரபதி சிவாஜி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 4. அடுத்து இந்த ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன் கேரளா இஸ் த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் விச் இஸ் டெவலப்ட் அண்டர் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் சேர்ந்து அமைச்சது தான் இந்த கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்றாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நம்மளுடைய இந்தியாவிலேயே ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் சேர்ந்து மாடல் பண்ணது. சரியா? செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மதுரை ஏர்போர்ட் இஸ் ரிகார்டட் ஆஸ் தி க்ளீனஸ்ட் ஏர்போர்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவிலேயே ரொம்ப க்ளீனான ஏர்போர்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா மதுரை ஏர்போர்ட் அப்படின்னு தான் 2019-20 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட்டு சிவிலியன் ரன்வே அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா எது அப்படின்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். லார்ஜஸ்ட் சிவிலியன் ரன்வே எங்கே பெரிய ரன்வே இருக்குது, அதுவும் சிவிலியன் ரன்வே எங்கே இருக்குன்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அடுத்து பிஸியஸ்ட் ஏர்போர்ட் எது 2021 பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் இருக்கிறதுலே பிஸியான ஏர்போர்ட். ஓகேவா? இயரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2021. அடுத்து ரொம்ப குட்டியான ரன்வே இருக்கிற ஏர்போர்ட் எது அப்படின்னு கேட்டால் திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இதுதான் இந்தியாவிலேயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் இல்லைன்னா ஷார்ட்டஸ்ட் ரன்வே இருக்கிற ஏர்போர்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணுன்னா இதை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இன்னொரு தடவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நம்ம அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம பார்க்கலாம். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் போர்ட் பிளேர் அப்படின்ற இடத்துல இந்த ஏர்போர்ட் இருக்குது. இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வீர் சவார்கர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். வீர் சவார்கர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் போர்ட் பிளேர் என்ற இடத்துல இருக்குது. இன்னொரு இன்ஃபர்மேஷன், போர்ட் பிளேர் தான் அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல் சிட்டி. சரியா? அடுத்து ஸ்டேட் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ ஆந்திர பிரதேஷில் விசாகப்பட்டினம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. சரியா? ஆந்திர பிரதேஷில் விசாகப்பட்டினம் என்ற ஊரில் விசாகப்பட்டினம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. விசாகப்பட்டினம் தான் ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் சிட்டி. அடுத்து அஸ்ஸாமில் கவுஹாத்தி அப்படின்ற இடத்துல லோக்பிரியா கோபிநாத் பர்டலாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். சரி, அஸ்ஸாம் கவுஹாத்தின்றது அதோட கேபிட்டல் சிட்டி. அங்கே லோக்பிரியா கோபிநாத் பர்டலாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ன்ற ஏர்போர்ட் தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். சரியா? அதுக்கப்புறமா பீகாரில் 2 ஏர்போர்ட்ஸ் இருக்குது. ஒன்று காயான்ற இடத்துல இருக்குது, இன்னொன்று பாட்னான்ற இடத்துல இருக்குது. சரியா? 2 ஏர்போர்ட் இருக்குது. ஒன்று காயான்ற இடத்துல இருக்கிறதுக்கு பேர் காயா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். பாட்னாவில் இருக்கிறதுக்கு ஏர்போர்ட் பேர் ஜெய்பிரகாஷ் நாராயண் ஏர்போர்ட். சரியா? ஸோ 2 ஏர்போர்ட் பீகாரில், ஒன்று காயா, இன்னொன்று பாட்னான்றது பீகாரோட கேபிட்டல் சிட்டி. ஸோ அதனால் பாட்னாவோட ஏர்போர்ட் பேர் ஜெய்பிரகாஷ். சரியா? செகண்டு காயான்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஏன்னா அதோடைய பேர்லேயே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டையும் வச்சுருக்காங்க. ஸோ ஓகேவா? பீகாரில் பாட்னான்ற இடத்துலையும் காயான்ற இடத்துலையும் இருக்குது. பாட்னான்றது கேபிட்டல் சிட்டி, அங்கே இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பேர் ஜெய்பிரகாஷ் நாராயண் ஏர்போர்ட். ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த காயான்ற ஊரில் இருக்கிறது காயா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்.
அடுத்து சண்டிகார். சண்டிகார் அதில் இருக்கிற சிட்டி நேம் வந்து சண்டிகார் தான். அங்கே இருக்கிற ஏர்போர்ட் பேரும் சண்டிகார் தான். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஸோ சண்டிகார்ன்ற ஸ்டேட்டில் சண்டிகார் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. அடுத்து டெல்லி. டெல்லியில் நியூ டெல்லியில் இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, பிஸியஸ்ட் ஏர்போர்ட், இன்னொன்று லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. எந்த இடம்னா நியூ டெல்லியில் இருக்குது. சரியா? அடுத்து கோவா. கோவாவில் டபோலிம் அப்படின்ற இடத்துல தான் இந்த ஏர்போர்ட் இருக்குது. டபோலிம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். கோவாவோட ஒரு ஊர் இது. சரியா? கேபிட்டல் கிடையாது, இது ஒரு ஊர். அந்த ஊர் பேர் வந்து டபோலிம். அந்த ஊர் பேர்லேயே ஏர்போர்ட்டும் இருக்குது, டபோலிம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அடுத்து குஜராத். குஜராத்தில் 2 ஏர்போர்ட் இருக்குது. ஒன்று வந்து அகமதாபாத், இன்னொன்று வந்து சூரட். சரியா? அகமதாபாத்தில் இருக்கிறதுக்கு பேர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். அகமதாபாத்ன்ற பேரில் இருக்கிறது சர்தார் வல்லபாய் பட்டேல். சூரட்டில் இருக்கிறதுக்கு பேர் சூரட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். சரியா? குஜராத்னா 2 வரும். அதில் அகமதாபாத்தில் இருக்கிறதுக்கு பேர் சர்தார் வல்லபாய் பட்டேல். சூரத்தில் இருக்கிறதுக்கு பேர் சூரத்னே வச்சுருக்காங்க. ஸோ சூரட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரோட கேபிட்டல் சிட்டி வந்து ஸ்ரீநகர். சரியா? ஜம்மு காஷ்மீரோட கேபிட்டல் சிட்டி ஸ்ரீநகர். அங்கேயே ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. அதுக்கு பேர் ஷேக் உல் அலாம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஷேக் உல் அலாம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கர்நாடகா. கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா பெங்களூர் அண்ட் மேங்களூர் அப்படின்னு 2 இடத்துல ஏர்போர்ட் இருக்குது. ஸோ பெங்களூருன்றது கேபிட்டல் சிட்டி. அதே மாதிரி மேங்களூருன்ற சிட்டிலையும் வந்து ஒரு ஏர்போர்ட் இருக்குது. ஒன்று வந்து மேங்களூருன்ற பேரில் இருக்கிறதுக்கு பேர் மேங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதுக்கப்புறம் பெங்களூரில் இருக்கிறதுக்கு பேர் கெம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். கெம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பெங்களூர். மேங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மேங்களூர். சரியா? ஸோ இதில் 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து கேரளா. கேரளாவில் பார்த்திங்கன்னா 4 இடத்துல இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ 4 இடத்துலனா கோழிக்கோடு, கொச்சி, கண்ணூர், திருவனந்தபுரம். ஸோ கோழிக்கோடில் இருக்கிறதுக்கு பேர் காலிகட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். கொச்சியில் இருக்கிறதுக்கு பேர் கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். கண்ணூரில் இருக்கிறதுக்கு பேர் கண்ணூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். திருவனந்தபுரத்தில் இருக்கிறதுக்கு பேர் திருவனந்தபுரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ கேரளா கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். கொச்சியில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பேர் என்னன்னு கேட்டால் அது கொச்சின். சரியா? அதுக்கப்புறம் கண்ணூரில் இருக்கிறதுக்கு பேர் கண்ணூர். திருவனந்தபுரம்னா திருவனந்தபுரம். கோழிக்கோடோட இங்கிலீஷ் ஃபார்ம் தான் காலிகட். சரியா? ஸோ காலிகட்டில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷில் இண்டோரில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. அது பேர் தேவி அஹில்யா பாய் ஹோல்கர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். தேவி அஹில்யா பாய் ஹோல்கர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். சரியா? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அடுத்து மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் மும்பை, நாக்பூர், பூனே இந்த 3 இடத்துல இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. ஒன்று மும்பையில் இருக்கிறதுக்கு பேர் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. இதுதான் நம்மளுடைய 2nd லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன் இந்தியா. சரியா? அடுத்து நாக்பூரில் இருக்கிறதுக்கு பேர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ நாக்பூரில் அம்பேத்கர் பேரில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது. அப்புறம் பூனேன்ற பேரில் அதே பேரில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒன்று இருக்குது, பூனே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஓகேவா? ஸோ மும்பை, நாக்பூர், பூனே 3 இருக்குதா? மும்பை தான் மகாராஷ்டிராவோட கேபிட்டல் சிட்டி. எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, மகாராஷ்டிராவோடைய ஒரு ஃபேமஸான கிங் இருந்தார் இல்லையா, அவர் பேர் சிவாஜி, சத்ரபதி சிவாஜி. அவர் பேரில் தான் கேபிட்டல் சிட்டியில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து நாக்பூர் வந்து நம்மளுடைய அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், நாக்பூரில் வந்து அம்பேத்கர் ஏர்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பூனேன்றது அதே பேரில் இருக்கும், பூனே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். சரியா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு மணிப்பூர் இம்பால் அப்படின்ற இடத்துல இம்பால் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு இருக்குது. சரியா? ஸோ இம்பால்ன்றது கேபிட்டல் சிட்டி. இந்த இம்பால்ன்ற பேர் இல்லாமல் இன்னொரு பேரும் இருக்குது இதுக்கு. அது பேர் என்னென்னா பீர் திக்கென்ட்ரஜிட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். பீர் திக்கென்ட்ரஜிட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு சொல்லலாம், இல்லைனா இம்பால் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து இந்த லிஸ்ட்லேயே நம்மளுடைய மணிப்பூர் இம்பாலுக்கு மட்டும்தான் 2 நேம்ஸ் வச்சு கூப்பிடுறாங்க அந்த ஏர்போர்ட்டை. நெக்ஸ்ட்டு
ஒடிஷாவில் பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் அப்படின்ற இடம் தான் கேபிட்டல் சிட்டி. அங்கே இருக்கிறதுக்கு பேர் பிஜு பட்நாயக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். பிஜு பட்நாயக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், புவனேஸ்வர் பிஜு பட்நாயக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அடுத்து பஞ்சாபோட அம்ரிஸ்டர் அப்படின்ற இடத்துல தான் வந்து ஸ்ரீ குரு ராம்தாஸ்ஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். சரியா, பஞ்சாப் குரு ராம்தாஸ்ஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னா அம்ரிஸ்டரில் இருக்குது. அடுத்து ராஜஸ்தானோட கேபிட்டல் சிட்டி ஜெய்ப்பூர் அப்படின்ற இடம். அந்த ஜெய்ப்பூரில் இருக்கிறதுக்கு பேர் ஜெய்ப்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். சரிங்களா. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடுல பார்த்திங்கன்னா 4 இடத்துல இருக்குது. ஒன்று சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. ஸோ சென்னையில் இருக்கிறதுக்கு பேர் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், கோயம்புத்தூரில் இருக்கிறதுக்கு பேர் கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், மதுரையில் இருக்கிறதுக்கு பேர் மதுரை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், திருச்சியில் இருக்கிறதுக்கு பேர் திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி. எப்படி நீங்கள் கேரளா நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களோ அதுபோல் தமிழ்நாடு நேம்ஸ், சிட்டி நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா அதோடைய பேர் வந்து ஞாபகம் இருக்கும். அடுத்து தெலுங்கானாவோட கேபிட்டல் வந்து ஹைதராபாத். அங்கே இருக்கிற ஏர்போர்ட் பேர் வந்து ராஜீவ் காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். சரியா, இந்திரா காந்தி வந்து நமக்கு டெல்லியில் இருக்குது, ராஜீவ் காந்தி வந்து தெலுங்கானாவில் இருக்குது. ஓகேவா. அடுத்து திரிபுரான்ற அகர்தாலான்ற இடத்துல தான் நம்மளுடைய அடுத்த ஏர்போர்ட் இருக்குது. அகர்தாலா தான் வந்து திரிபுராவோட கேபிட்டல் சிட்டி. அங்கே இருக்கிற அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பேர் பார்த்திங்கன்னா மகாராஜா பீர் பிக்ரம் ஏர்போர்ட். சரியா. அடுத்து உத்தரப்பிரதேஷில் லக்னோ, வாரணாசி 2 இடம் இருக்குது. இந்த 2 இடத்துலையும் ஏர்போர்ட் இருக்குது. லக்னோ தான் உத்தரப்பிரதேஷோட கேபிட்டல் சிட்டி. சரியா, அங்கே இருக்கிற ஏர்போர்ட் பேர் சௌதரி சரண் சிங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். சௌதரி சரண் சிங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லக்னோவில் இருக்குது. வாரணாசியில் இருக்கிற ஏர்போர்ட் பேர் லால் பகதூர் சாஸ்திரி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நெக்ஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால். இங்கே வந்து 2 இடத்துல இருக்குது. ஒன்று சிலிகுரி, அதுக்கப்புறம் கொல்கட்டா. சிலிகுரி அப்படின்ற இடத்துல இருக்கிற ஏர்போர்ட் பேர் வந்து பக்டோக்ரா ஏர்போர்ட். அதுக்கப்புறம் கொல்கட்டாவில் இருக்கிற ஏர்போர்ட் பேர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஓகேவா. கொல்கட்டா தான் வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் சிட்டி. அங்கே வந்து ஃபேமஸான நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர் நேம் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலிகுரி அப்படின்ற இடத்துல இருக்கிறது பேர் பக்டோக்ரா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். சரியா. ஸோ இதுதான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் வந்து நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற இடங்கள். சரியா. நான் இன்னொரு தடவை உங்களுக்கு அந்த ஃபேக்ட்ஸை காட்டுறேன். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இந்தியாவிலேயே. 2வது வந்து சத்ரபதி சிவாஜி. இந்த இந்திரா காந்தி எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. சத்ரபதி சிவாஜின்றது மகாராஷ்டிராவில் இருக்குது. கெம்பகவுடா வந்து பெங்களூர் கர்நாடகாவில் இருக்குது. ராஜீவ் காந்தி வந்து தெலுங்கானா ஹைதராபாத்தில் இருக்குது. அடுத்து கொச்சின் ஏர்போர்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஏர்போர்ட் தான் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன் இந்தியா டு பி டெவலப்ட் அண்டர் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல். பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் 2மே சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வச்சு அந்த இடத்த வந்து டிசைன் பண்ணி கட்டினாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மதுரை ஏர்போர்ட் தான் இருக்கிறதுலே க்ளீனான ஏர்போர்ட். ஓகேவா. இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெல்லியில் இருக்குல்லையே, அதுதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் சிவிலியன் ரன்வே. அதே ஏர்போர்ட் தான் வந்து பிஸியாகவும் இருக்கும். சரியா. அதுக்கப்புறம் திருச்சி ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ரன்வே. அந்த இருக்கிற அதே மாதிரி ஏர்போர்ட்டும் ரொம்ப சின்னது. ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.